கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கார். இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷப ராசியில் 3 கிரகங்கள், அதாவது சூரியன், குரு மற்றும் சுக்கிரன். கன்னி ராசியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது. இந்த வாரத்தில் தமிழ் 11, ஆங்கிலம் 24/5/2024 அன்னைக்கு பார்த்தோம்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார். சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்தில் ஆரம்பித்து தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரலும் மிருகர். இந்த காலகட்டத்தில் 4 ராசிகளை கடந்து போகிறார். இந்த வாரம் முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 22/5/2024 அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம், நரசிம்மர் ஜெயந்தி, லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஒரு பானகம் நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும். 23ஆம் தேதி அன்னைக்கு வைகாசி விசாகம், 24ஆம் தேதி அன்னைக்கு காஞ்சி சங்கராச்சாரிய, அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரத்தில் அவர் பிறந்த சனி பகவானின் நட்சத்திரம். அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் மோசம். இந்த வாரத்தில் 26/5/2024 அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, அதாவது வளர்பிறையில் தேய்பிறை சதுர்த்தி. இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து 4வது நாள் இந்த தேய்பிறை சதுர்த்தி. இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது, இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதை விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மீன், மேஷ், ரிஷ் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்குது. இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. இப்போ மேஷம் முதல் மீனம் 20/5/2024 26/5/2024 வரை உண்டான வாரத்திற்கு. கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். பெரிய விசேஷம். உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது. 7.5 சனி ஜென்ம சனியில் இருக்கார். ராசிக்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் குரு பகவான் இருக்கிறதும், கேந்திரத்தில் சூரிய பகவான் இருக்கிறதும், சுக்கிர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம். சுக்கிர பகவான் கேந்திரத்தில் 4ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம். 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆட்சியிலையும் இருக்கிறது நல்ல ஒரு விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது. அதீத யோகம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு தொல்லைகள் உடல் நலத்தில் இருக்கக்கூடும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் 5ஆம் அதிபதி, 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவர் 24ஆம் தேதி அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு ஏற்றம். 4ஆம் இடம்ன்றது சொல்லக்கூடியது சுக்கிரனுடைய வீடு. 4 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. 4 கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் குரு 4 கிரகங்கள் இருக்குது. இந்த வாரம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக. தவிர 7ஆம் அதிபதியான சூரியனும் 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். கேந்திரத்தில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு திருமண யோகம் இப்போ அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 20ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி 5/2024 வரலும் இருக்கக்கூடிய நாளில் 20ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணி வரலும் சந்திராஷ்டம காலமாக இருக்குது. புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகிறது பெரிய ஏற்றம். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கெல்லாம் திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்பு.
புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. 20ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து 23ஆம் தேதி கார்த்தால் ஒரு 3:30 மணி வரலும் சந்திர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்திற்கு போகிறார். தொழில் ஸ்தானத்துக்கு போய் குருவால் பார்க்கப்படுறார், சுக்கிரனால் பார்க்கப்படுறார். சூரியனும் சந்திரனும் 180 பாகையிலிருந்து பௌர்ணமி யோகம் அமையிறது. 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி 11:30 மணி கார்த்தால வரலும் இருக்கார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும். எந்த தொழில் செஞ்சாலும் அதில் பெரிய ஏற்றம் இருக்கும். அதுவும் தொழிலில் மைனிங் இண்டஸ்ட்ரி, இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், அந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல்ஸு, இந்த ஹோல்டிங்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர வெல்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அது தவிர ஸ்டீல் அண்ட் அயல், இந்த மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாம் விற்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். எந்த விஷயங்கள் நினைத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 25ஆம் தேதி 11:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வாங்கோ. அதை தவிர இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய வராகியை போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல பூவராகியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் எள்ளு எண்ணெய் விட்டு விளக்கேற்றிண்டே வாங்கும். எந்த கோவிலாக இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் உங்களுக்கு வந்தே தீரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.